இந்த கோவிலோட கதைய கேட்கும்போதே, இந்த கோவிலுக்கு போகலான்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால நானும், அம்மாவும் மறுமூச்சுக்காக பூதனாச்சி அம்மன் கோவில் தான் போயிருந்தோம். இந்த சாமியோட ஒவ்வொரு வரலாறுமே ரியலி ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி சாமிக்கு நேர்ந்து விட்ட கடாய் வந்து வீட்ல வளர்த்த மாட்டாங்களாம். அது காட்டுல மேய்ஞ்சிட்டு திருவிழா அப்ப வந்து அதே தானா பஸ் ஏறி வந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோ கலர் சிலைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா, சிலைகள்ல நிறைய செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. வெளியில வந்து கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு, சாப்பாட்ட பத்தி சொல்லணும்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வெள்ளாடு, செம்மறி, சேவல். ஆனா வீட்டுக்கு தான் கொண்டு வரக்கூடாது. இங்க பார்த்தீங்கன்னா, கிணறு மாரி வெட்டி வச்சிருந்தாங்க. அந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டு வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? இல்லையா? மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டெய்லி விலாக்ஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.